ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் கறி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் இவ்வளோ ஒரு ருசியாக இருக்குமா இது போல் செஞ்சால் அப்படின்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கறி ரேஞ்சில் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பரான ஒரு சுவையோடு இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் நாட்டு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். 4 வாழைக்காய் இது போல் நீல சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்ல கறி ரேஞ்சில் இருக்கும். இதை நான் நாட்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சி வாழைக்காய் எடுக்கிறது அப்படின்னா 3 வாழைக்காய் நான் சொல்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா தண்ணியை இருத்துட்டு வச்சுருக்கேன். எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக அதில் சேர்த்து பொரிச்சு விட்ருவோம். அப்படி எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை அப்படின்னா, எண்ணெயில் பொரிக்க வேண்டாம் அப்படின்னா சாதாரணமாக கூட நீங்கள் செய்யலாம். எண்ணெயில் பொரித்து செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எண்ணெயில் பொரிக்கிறேன். பொரிக்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்கணும். அந்த மாதிரி பொரிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த மசாலாவில் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல க்ரஸ்பியாக இருக்கும். அதாவது குழந்தைங்க இதை நம்ம பொரிக்கும் போதே கூட எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி இது க்ரஸ்பியாக இருக்கும். அந்தளவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த மசாலாவில் நம்ம போட்டு அதை செய்யும்போது அந்த மசாலாவை இதை அப்சர்வ் பண்ணியிருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வாழைக்காய் நல்லா க்ரஸ்பியாக சூப்பராக பொரிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிற வாழைக்காயும் பொரிச்சு எடுத்துடலாம். 2வது முறை போட்ட வாழைக்காயும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இனி நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா க்ரஸ்பியாக இருக்குது. நம்ம ஒரு இது வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சமாக போயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே மாற்றிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா க்ரஸ்பியாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா க்ரஸ்பியாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஸ்பி வந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 வரமிளகா காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதில் வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா தோல் உரிக்காமல் ஒரு 10 பூண்டு வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். மலம்பூண்டுனால பெருசாக இருக்குது. நீங்கள் நாட்டுப்பூண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன மூடியாக ஒரு மூடி அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ரொம்ப திப்பி திப்பியாக இருக்க வேண்டாம். பாருங்கள், நான் இது போல் அரைச்சிட்டேன். நல்ல வாசம். அந்த மிளகு, சோம்பு, தேங்காய், வரமிளகாயெல்லாம் சேர்த்தது ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வாழைக்காய் வறுத்தேன் இல்லையா, அதே பாத்திரத்தில் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு வச்சுருக்கேன். எதுவுமே தாளிக்க போட வேண்டாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் இதுக்கு அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம மசாலாவில் தான் இப்போ எல்லாமே போட போகிறோம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரை தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கூட தேவை கிடையாது. அரை தக்காளி பழம் இருந்தால் போதும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப புளிக்கும். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் எவ்வளோதுக்கு கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோதுக்கு, அதாவது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா வதக்கணுன்னு அவ்வளோ ஒரு கலராக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. முதல்ல மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸியை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கழுவி விட்டு சேர்த்தா போதும். நல்லா பாருங்கள், மசாலா செம்ம வாசங்க. உண்மையிலே சரியான வாசம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கழுவி அதில் விட்டுறலாம்.
நல்லா வந்து இந்த மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நமக்கு வரும்போது தான் நம்ம வாழைக்காய் சேர்க்கணும். வாழைக்காய் வந்து எண்ணெயில் பொரிச்சு தானே வச்சுருக்கோம். அதனால் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம சேர்க்கணும். நல்லா அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போகட்டும். தேங்காயெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பு, கேரட் சூப்பு, பீட்ரூட் சூப்பு, சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனுங்க இது. உண்மையிலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாழைக்காயை நார்மலாகவே விருப்பமாக தான் சாப்பிடுவாங்க. அது இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணி வற்றட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுருவோம். ஓரளவு கெட்டிமானோன்னா இது மாதிரி வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போதைக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் அதிலேருந்து நல்லா பிரியணும். அது வரைக்கும் நல்லா வந்து அது கதன்னு அப்படியே வேகட்டும். அந்த இது வந்து வெளியில் தெறிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தண்ணி வற்றிருச்சு அப்படின்னா வாழைக்காய் போட்டு பிரட்டுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஒரு கிரேவியாக நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுற்றி வர எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரேவி மெத்தடு வந்த பிறகு நம்ம வந்து வாழைக்காயை இதில் போட்டுடலாம். வாழைக்காய் எவ்வளவு நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், வறுத்தோன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஏன்னா இது அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகணும். மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வாழைக்காயில் அந்த மசாலா ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் ஆகி அந்த எண்ணெயில் நம்ம வாழைக்காய் பொரிச்சதுக்கும் அந்த மசாலாவுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நல்லா அந்த வாழைக்காயில் அது அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் நமக்கு. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு மேலே வந்து அப்படியே எண்ணெய் வந்துருச்சு. சாப்பிடும்போது அந்த மசாலா வந்து அந்த தேங்காயெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கும்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதை கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட பரிமாற வேண்டியதான். இந்த அளவுக்கு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா தான் வந்து வாழைக்காய் உடையக்கூடாது, அதே ரேஞ்சில் இருக்கணும். உடையாமல் அப்படியே அழகாக நம்ம திருப்பி விடணும். இதே ரேஞ்சில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அதனால தான் நம்ம ரொம்ப நேரம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட பரிமாறிக்கலாம். வாழைக்காய் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே இது கறி தான், அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை வாழைக்காய் கறின்னு கூட சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில் மெயினாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.